உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கிராண்ட் ஓபனிங். சசிகலா ட்ரம்ப் கார்டா? அதிமுகவில் மீண்டும் கலக ஆட்டம். சசிகலாவை முன்வைத்து அதிமுகவுக்குள் மீண்டும் ஒரு ஆடுபுலி ஆட்டம் தொடங்கி இருக்கிறது. மீண்டும் கட்சிக்குள் வாருங்கள் என வேலுமணி தரப்பு அழைப்பு விடுக்க, எங்களுக்கு ஆதரவாக இருங்கள் என எடப்பாடி பழனிசாமி தரப்பும் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இரு தரப்பிலும் அடுத்தடுத்த சந்திப்புகளும் நடந்திருக்கும் வேளையில் எம்ஜிஆர் மாளிகையில் உஷ்ணம் கூடியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் எனும் கட்சியை தொடங்கி அதிமுகவுக்கு போட்டியாக வேட்பாளர்களையும் களமிறக்கினார் சசிகலா. ஒரு சில தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றியை பறித்ததோடு அரசியலிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார். மறுபுறம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியிருக்கும் வேலுமணி தரப்பு மீண்டும் சசிகலா, தினகரன் உள்ளிட்டவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இரு தரப்பிலும் சசிகலாவை சந்தித்து கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நடந்தது என்ன? விவரமறிந்த வட்டாரத்தில் பேசினோம். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் அல்ல என்று சொல்லுவார்கள். அது மீண்டும் எங்கள் கட்சியின் மூலம் உறுதியாகி இருக்கிறது. கடந்த காலத்தில் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் என அனைவரையும் கட்சியை விட்டு எடப்பாடி பழனிசாமி நீக்கிய போது அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் அதற்கு காரணமாக இருந்தவர்களே இன்று அவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை பொதுவெளியில் முன்வைக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து தலைமை பொறுப்பை தட்டி பறிக்க வேண்டும் என்பதை தவிர அதில் வேறெந்த நோக்கமும் இல்லை. அதற்கு சசிகலாவை ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள். சசிகலா கட்சிக்குள் வந்தால் தற்போது எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்கும் பல தென் மாவட்ட டெல்டா நிர்வாகிகள் தங்கள் பக்கம் இழுத்து விடலாம் எனவும் திட்டமிடுகின்றனர். இதுவரை வேலுமணி தரப்பு 3 முறை சசிகலாவை சந்தித்திருக்கிறது. கடைசியாக சென்னை பாலவாக்கத்தில் உள்ள CV சண்முகம் இல்லத்தில் மணிக்கணக்கில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது. அந்த காலகட்டத்தில் சட்டமன்றத்திற்கு கூட வராத வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், KP அன்பழகன் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டதாக செய்திகள் வெளியாகின. சசிகலா கலந்து கொண்டது குறித்து வெளியில் எந்த தகவலும் வரவில்லை என்றார்கள். சந்திப்பின் போது சசிகலா பேசியதாக விவரமறிந்தோர் விரிவாக நம்மிடம் பேசினார்கள். மீண்டும் ஒரு கலகத்தை நடத்த நான் தயாராக இல்லை. நீங்கள் எல்லோரும் தானே பழனிசாமியோடு சேர்ந்து கொண்டு என்னை ஒதுக்கினீர்கள். எத்தனை முறை உங்களுக்கெல்லாம் நான் அழைப்பு விடுத்தேன். ஒரு சிலர் என்னுடன் தனியாக பேசினீர்கள். எடப்பாடி பழனிசாமியிடம் இதோ பேசுகிறோம், அதோ பேசுகிறோம் என்று கடைசி வரை என்னை அலைக்கழித்தீர்கள். இப்போது உங்களுக்கு பிரச்சனை என்றதும் என்னிடம் வந்திருக்கிறீர்கள். ஏற்கனவே கட்சி சிதறுண்டு கிடக்கிறது. இப்போதும் பழனிசாமிக்கு ஆதரவாக பலர் இருக்கின்றனர். மீண்டும் ஒரு பிளவை என் தலைமையில் உருவாக்க நான் விரும்பவில்லை. போகிறபடி போகட்டும். ஒருவேளை நான் கட்சிக்குள் வர வேண்டும் என நினைத்தால் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வாருங்கள், பிறகு பேசலாம் என்று மிக காட்டமாக பேசியிருக்கிறார். பேச்சினிடையே பழனிசாமியின் தவறுகளையும் பட்டியல் போட்டிருக்கிறார் என்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, வேலுமணி தரப்பின் திட்டத்தை தவிடுபடியாக்க எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் சசிகலாவை சந்தித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதுகுறித்து எம்ஜிஆர் மாளிகை வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் பேசும்போது, சமீபத்தில் வேலுமணி தரப்பை சசிகலா சந்தித்ததற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே மிதுன் சசிகலாவை சந்தித்திருக்கிறார். வேலுமணி தரப்பின் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டாம். கடந்த காலத்தில் இவர்கள்தான் கூடவே இருந்து கொண்டு உங்களை நெருங்க விடாமல் செய்தனர். தற்போது கட்சி தோற்றதும் வேறு திசை நோக்கி பயணப்பட எத்தனிக்கின்றனர். அப்பா மிகுந்த மன வருத்தத்தில் இருக்கிறார். நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அவர் பேசியதை கேட்டதும் கோபம் கொண்ட சசிகலா, இவ்வளவு நாள் எங்கே போனீர்கள்? வெளியில் வந்து எவ்வளவு காலம் உங்களை விமர்சிக்காமல் இருந்தேன். தற்போது வரை நேரடியாக எந்த விமர்சனமும் செய்யவில்லை. எனக்கு எதிராக எவ்வளவு கேவலமாக தீர்மானம் போட சொன்னார் பழனிசாமி என கொந்தளித்திருக்கிறார். ஆனாலும் என்னால் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றும் சொல்லி இருக்கிறார் என்கிறார்கள். இந்த சந்திப்புகள் குறித்து இரு தரப்பிலும் விளக்கம் கேட்க முயன்றோம். இது குறித்து இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது என்று சொல்லி நழுவினர். நெருங்கி வரும்போது அதிமுகவினரை சசிகலா வெறுக்கலாமா? தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற தங்கமயிலின் புதிய கிளைகள் இனி முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.